மலைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் கன்ஷிராம் மற்றும் மாயா தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் காதல் வசந்த காலத்தில் காட்டு பூக்கள் போல துடிப்பானது. கன்ஷிராம் ஒரு மர தச்சு தொழிலாளி. மரக்கட்டைகளிலிருந்து தனது கனவுகளை சிற்பங்களாக்கினார். அதே நேரத்தில் மாயா ஒரு நெசவு தொழிலாளி. இருவரது உழைப்பும் அந்த குடிசையை அலங்கரித்தன. அவர்களின் வாழ்க்கை எளிமையானது. சிரிப்பு, கனவுகள் என்று அமைதியாக போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு வணிகர் கன்ஷிராமின் சிற்பங்களின் நுணுக்கமான வேலைப்பாட்டை கண்டு வியந்தார், பாராட்டினார். ஒரு அதிர்ஷ்டமான பரிசையும் அவர்களுக்கு வழங்கினார். கன்ஷிராமின் வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையாக மாறியது. அவர்களின் குடிசையை ஒரு அரண்மனையாக மாறியது. மாயாவின் ஆடை பின்னல் ஆடையிலிருந்து பட்டுப்புடவையாக மாறியது. பணம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. கன்ஷிராம் செல்வந்தர்களுக்கான சிற்பங்களை செதுக்கி நிறைய பணம் சம்பாதித்தார். வேலைப்பளு நிறைந்த வாழ்க்கையில் கணவன் தன்னை புறக்கணிப்பதாக மாயா எண்ணினாள். சிரிப்பு மறைந்தது. அவர்களுக்கிடையே குளிர்ந்த தூரம் குடியேறியது. சொல்லாத வார்த்தைகளால் மாயாவின் இதயம் கனத்தது. தன் கணவன் அந்நியனாக மாறுவதை பார்த்தாள். ஒரு புயல் வீசிய இரவில் கிராமம் திடீர் வெள்ளத்தால் தாக்கப்பட்டது. கன்ஷிராம் தனது செழுமையான ஸ்டூடியோவில் சிக்கினார். செய்தி மாயாவை எட்டியது. அவள் இரண்டாவது சிந்தனையின்றி பொங்கி வரும் வெள்ளத்தில் நீந்தி தனது கணவனை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினாள். அவளுடைய காதல் அவளை வழிநடத்தியது. அவள் புயலை எதிர்த்து போராடினாள். அவனை பாதுகாப்பாக இழுத்துச் சென்றாள். மாயாவின் ஸ்பரிசம் காதல் மற்றும் விரக்தியால் தூண்டப்பட்டது. அவனை சிறைப்படுத்தியது. பேராசையின் மந்திரத்தை உடைத்தது. கண்ணீர் வடிந்த முகத்தில் தன் மனைவியின் அன்பின் ஆழத்தை கண்டு கன்ஷிராம் எழுந்தான். அவமானம் அவனை ஆட்கொண்டது. கிட்டத்தட்ட இழந்த புதையலை அடைந்த ஒரு சந்தோஷம். மாயாவின் திரைச்சீலைகள் மீண்டும் உயிருடன் மலர்ந்தன. ஒவ்வொரு இழையும் கடுமையான புயல்களை கூட தாங்கும் அன்பினால் நீடித்து சாட்சிகளானது. அவர்களின் கதை ஒரு கிசுகிசுப்பான புராண கதையாக மாறியது. உண்மையான செல்வம் பொருள் உடைமைகளில் இல்லை, மாறாக அன்பு என்ற நாடாவில்தான் உள்ளது என்பதை உணர்த்துகின்றது. புரிதல், தியாகம் மற்றும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், இவைகள்தான் வாழ்க்கையை அலங்கரிக்கும் சிற்பங்கள். எந்த புயலையும் எதிர்கொள்ளும் ஒரு சக்தியை இவைகள்தான் ஒரு குடும்பத்தில் கொடுக்கின்றன.